ஜனநாயகன் பட பாட்ட இன்ஸ்டா ஸ்டோரியில வச்சது விஜயோட பொண்ணே இல்லையாமே! நடிகர் விஜய், சங்கீதா இடையில விவாகரத்து பிரச்சனை இருந்துட்டு வரக்கூடிய நிலையில, அவங்களோட பொண்ணு திவ்யா சாஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அப்பாவுக்கு ஆதரவா ஜனநாயகன் பட பாட்ட பதிவிட்டதா சொல்லப்படக்கூடிய செய்தி, அந்த பதிவு விஜயோட பொண்ணோடதே இல்ல அப்டின்னும் சொல்லப்படுது. விஜய், சங்கீதா விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டு வருது. விவாகரத்து மனுவுல என்னோட கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு. அந்த தொடர்ப கைவிடுறதா அவரு சொல்லியும் செய்யவே இல்ல. அந்த நடிகையும் என்னோட கணவர் கூட வெளியூரு, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய புகைப்படங்கள வெளியிட்டு வராங்க. இது எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் அவமானமா இருக்கு. அவரோட கள்ளக்காதல தட்டி கேட்டதால எனக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்காரு. என்ன அவரோட வீட்ல தங்க வைக்க மறுக்கிறாரு. சுமூகமா விவாகரத்து பெறலாம் அப்படின்னு நான் செஞ்ச முயற்சிக்கு அவர் ஒத்துழைக்கவே இல்ல அப்படின்னு அந்த மனுவுல சங்கீதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயோட முதல் படத்தோட பூஜைக்கு கூட விஜய் போகல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லண்டன்ல பட்டம் பெற்றப்ப கூட அப்பாவுக்கு பதிலா ஜேசன் மட்டுமே கலந்துக்கிட்டாரு. விஜய் அதுல கலந்துக்கவே இல்ல. ஆனா அட்லி மனைவி வளைகாப்புக்கு மும்பை வரைக்கும் விஜய் போயிருந்தது பெரும் விவாத பொருளாச்சு. அதே மாதிரி ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு கூட குழந்தைகள விஜய் கூட்டிட்டு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. இந்த நிலையில விஜயோட மகன் சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகை வீட்டுல தங்கி இருக்கிறதா சினிமா விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. விஜய் கூட அவரோட குடும்பத்தினர் பேசக்கூட அவரை சுத்தி இருக்கிறவங்க அனுமதி குடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஜனநாயகன் படத்துல இடம்பெற்ற "கண்ணே மணியே கண்ணிமையே" பாட்ட விஜயோட பொண்ணு தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியா வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. இதனால பொண்ணு திவ்யா அப்பாவுக்கு ஆதரவு, மகன் சஞ்சய் அம்மாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. ஆனா இது விஜய் மகளோட இன்ஸ்டா ஐடியே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐடிய இன்ஸ்டா பேஜ்ல போட்டாலும் யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது.